ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை மாடி தோட்டத்திற்கான திரவ உரம் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன திரவ உரம் அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கிச்சனில் சிங்குக்கு பக்கத்தில் ஒரு 5 லிட்டர் பக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க போதும். அதில் அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, நான் வெஜிடேரியன் கழுவுன தண்ணி, பால் கவர் கழுவுறது, எது வீட்டில் சமையல் பாத்திரங்கள் எதுவும் கழுவுனாலும் அதை கழுவி அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்க போட்டிங்கன்னா கட்டாயம் ஒரு 5 லிட்டர் தண்ணி எல்லாருக்கும் சேரும். அதை வெளியே மேலே எடுத்துக்கிட்டு வர்றதும் ஈஸி. 5 லிட்டர் பக்கெட்டு பிடிக்கிறதுனால அதை வெயிலில் புளிக்க வச்சு நல்லா 3 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பக்கெட்டு தண்ணி இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு கரண்டி மீன் அமிலம் கலந்து அதையும் 3 பங்கு தண்ணி கலந்து திரவ உரமாக ஊற்றலாம். எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதையும் 2-3 நாள் ஊற வச்சு அதையும் நிறைய தண்ணி கலந்து ஊற்றலாம். நல்ல செழிப்பான நல்ல வளமான மண்கலவை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் இந்த திரவ உரத்தை ஊற்றினாலே போதும். நல்ல காய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2வது முக்கியமான விஷயம், இந்த திரவ உரம் லிக்விட் ஃபெர்டிலைசர் நீங்கள் ஊற்றும் போது மண் நல்லா காஞ்சிருக்கணும். ஈவினிங்கில் நல்லா ஒரு தண்ணி கட்டாயம் தேவை அந்த நேரத்தில் செடிக்கு. அந்த மாதிரி ஒரு டயத்தில் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ஊற்றினா செடி ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன். ஓகே, தேங்க்யூ.